வணக்கம். நானே வருவேன் இன்றும் என்றும். நான் தானே வர்றேன். உங்களுக்கு போர் அடித்தாலும் நான் தான் வருவேன். எனக்கு பிடித்த அழகான குரலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் அந்த வழியில் நடக்க வேண்டும் என்று விரும்புவதால் மீண்டும் 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 நான் தான் வருவேன். இன்னைக்கு அடுத்த குரலுக்கு நாம் போகலாம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தன் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. ஒரு பெற்றவனுக்கு என்ன பெருமை அப்படின்னா, என்னை விட என்னுடைய பிள்ளைகள் மிகச்சிறந்து இருக்கிறார்கள். எல்லாத்திலும் அவன் நல்லா சம்பாதிக்கிறான், அழகாக இருக்கிறான், நல்ல வேலை செய்கிறான், எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெற்றோருக்கு மிகவும் சந்தோஷம். தம்மின் தம் மக்கள் அறிவுடைய. நிறைய தடவை எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, பெற்றவர்கள்னாக்கா குழந்தைங்கக்கிட்ட, எனக்கு இவ்வளோ தான் முடிஞ்சுதுப்பா, இவ்வளோ தான் நாங்கள் படித்தோம், ஆனால் நீ எங்களை விட அதிகமாக படித்து இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. எந்த பெற்றோரும் நீ என்ன மாதிரியே இரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய தகுதியை விட குழந்தைகள் இன்னும் மேலே 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 சிறப்பானவர்களாக வர வேண்டும் என்பது எல்லா பெற்றோருடைய இயல்பு எதிர்பார்ப்பு ஆகும். தம்மின் தம் மக்கள் அறிவுடையர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னு கேளப்பா, நீ என்ன ஒரு ஆள், புள்ள பாருங்க பொழந்து கட்டுறான்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அது மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அப்படி இருந்தால்தான் இந்த உலகத்திற்கும் சந்தோஷம். ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்து சான்றோனாக்கி அவன் உன்னை விட அவன் நல்லா இருக்கான்ப்பான்னு ஒரு அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ அது காதில் விழுது இல்லையா? அப்போ அது எதற்கு பெருமை தரக்கூடியது? மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் நலத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த பெற்றோர்கள் அவனை அப்படி வளர்த்திருக்க வேண்டும். அதுதான் அங்கே வருது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைய அப்படின்னு யாராவது சொல்லிட்டா, அப்பா அந்த பெற்றோர்கள் எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. உச்சி குளிர்ந்ததுன்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். இதனை நாம் உணர வேண்டும். சந்திப்போமா நாளை?